ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிகினர்ஸ் ஸ்டடி பிளான். எதுக்காகனா யூபிஎஸ்சி 2022 எக்ஸாம்ஸ்க்காக. இதுவரை நான் படிக்கவே இல்லைங்க. இனிமேல் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த மந்த் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆகஸ்ட் 2021 இப்போதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்மளால கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். மே மாதம் வரையும் நல்லாவே படிங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சிம்பிள் மோட்டிவேஷன் கோட்ஸ் பார்க்கலாம். A doubt kills more dreams than failure ever will. அப்படின்னா என்னங்க? சந்தேகம் தோல்வியை விட அதிக கனவுகளை கொள்கிறது. இஸ் டெஸ்ட்ராய்ஸ். அப்படின்னா சந்தேகமே தேவையில்லைங்க. யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதனால சந்தேகப்படாதீங்க, நல்லாவே படிங்க. அண்ட் தென் டெடிக்கேஷனோட படிங்க, ஹார்ட் ஒர்க்கோட படிங்க, இன்ட்ரெஸ்டோட படிங்க. கன்ஃபார்மாக கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட படிங்க. கன்ஃபார்மாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். Therefore, let us move on with the subjects. எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கனாமி, ஜியோகிராஃபி, அண்ட் தென் என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். இங்கே நான் அக்ரிகல்ச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. ஏன் அக்ரிகல்ச்சர் ஆட் பண்ணுறேன்றதுக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். அண்ட் தென் இதாங்க சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்ன பிளான், எந்தெந்த மாதம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 40 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆகஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு 12 days போயிடுச்சு. அண்ட் தென் நான் 15th ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் 15th. அண்ட் தென் ஆகஸ்ட் 15th செப்டம்பர் 24th வரையும் நீங்கள் இந்த பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனை படிங்க. இந்த 40 days என்ன பண்ணுங்கள், ஒரு 7 days என்சிஆர்டி பேசிக் புக்ஸை படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை மிஸ் பண்ணவே கூடாது, கன்ஃபார்மாக படிக்கணும். உங்களுக்கு பாலிட்டியோட பேசிக்கே இல்லை, 6th standard என்சிஆர்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யோசிக்காத 6th standard புக் படிங்க. நல்லாவே எனக்கு பாலிட்டி தெரியும், பேசிக்லாம் தெரியும் அப்படின்னா 11th standard புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பேசிக் நம்மளுக்கு வேணும்னா 6th standard புக்லேருந்து படிக்கலாம். அண்ட் தென் ஒரு 7 days போச்சுங்க. அண்ட் தென் 33 days இருக்குங்க. இந்த 33 daysல நம்ம என்ன பண்ணணும்னா கன்ஃபார்மாக எம் லட்சுமிகாந்த் புக்கை கன்ஃபார்மாக எடுத்து படிக்கணுங்க. நான் புக் லிஸ்ட் தனியாகவே தரோம். அண்ட் தென் புக் லிஸ்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ரஃபாக சொல்கிறேன். எம் லட்சுமிகாந்த் புக்கு மொத்தம் ஒரு 80 chapters இருக்கும். அட்லீஸ்ட் 70 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன் டே ஒரு ஈஸியான ஒரு சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 or 4 மினிமம் கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸ்லாம் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பெருசாக இருக்கும். இது 1 or 2 days எடுக்கும். அதனால் ஒரு 33 daysல மேக்ஸிமம் 40 daysல இந்த பாலிட்டியை முடிக்க ட்ரை பண்ணணும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் ஒரு சால்வ் யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டை சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண ஃபஸ்ட்டு பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். தஃபோர் வெரி வெரி ஈஸி டு கவர் திஸ் பாலிட்டி சப்ஜெக்ட் வித்தின் த 40 days. அண்ட் தென் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணவங்க கன்ஃபார்மாக டெய்லியும் படிக்கணும். ரொம்ப அலட்சியமாக இன்றைக்கி படிச்சிட்டோம் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் படிங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த பாலிட்டி நம்ம 40 daysல முடிச்சிட்டோங்க, செப்டம்பர் to 40. அண்ட் தென் 40 days, தட் இஸ் ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ணுறோம், செப்டம்பர் 24ல முடிச்சிடுறோம். உங்களுக்கு ப்ரீஃபாக இன்னும் கைடன்ஸ் எதுவுமே தேவை, எனக்கு இன்னும் ப்ரீஃப் கைடன்ஸ் தேவை, என்னால் பிகினர், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் தரேன். அந்த டெலிகிராம் லிங்க்கில் போங்க. அண்ட் தென் அங்கே குரூப் ஒன்று இருக்குங்க, அந்த குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சப்போஸ் டவுட் அரைஸ் ஆச்சுன்னா அந்த குரூப்பில் ஏடிஎம் அட்மின் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும். அந்த ஏடிஎம் அட்மின் நேமில் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கேளுங்க. தஃபோர் நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கிளியராக கொடுக்குறோம். இட்ஸ் அ ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தான், அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட அஃபோர்டபுள் என்னால் பண்ண முடியாது அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால தான் நாங்கள் ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தஃபோர் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்கள் டவுட்ஸு இல்லை கைடன்ஸ் எதாவது தேவைன்னா ஏடிஎம் அட்மினை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் we will move on with the next subject. Before that இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் மெயின்ஸ் ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணணுங்க. அப்போ மெயின்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, அப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எங்கேன்னு தேடுவீங்க. மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் தென் உங்களை பேப்பர் கரெக்ஷன் பண்ணுமா, பேப்பர் கரெக்ஷன் பண்ணனா கன்ஃபார்மாக உங்களால் முடியல, உங்களுக்கு கைடன்ஸ் இல்லைன்னா இங்கே வாங்க. கொஸ்டின்ஸ் உங்கள் ஆன்சர் பேப்பரை எழுதி ஏடிஎம் அட்மின் கிட்ட நீங்கள் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேப்பரை வேலிடேட் பண்ணி உங்களோட ஆன்சர் அண்ட் தென் சஜஷன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீ தாங்க. கீழே இருக்க லிங்க் டெஃபினிஷன்
டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், தட் இஸ் செப்டம்பர் டு அக்டோபர் 30 days. இந்த 30 days எக்கனாமிக்ஸ் போதுமானா கன்ஃபார்மாக போதும். ஏன் போதும்னு சொல்கிறேன்னா, எக்கனாமி நீங்கள் எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைனமிக் சப்ஜெக்ட். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு எக்கனாமிக். ஸ்டாட்டிக் பொசிஷனை பொறுத்த வரையும் நீங்கள் 30 days முடிச்சிடலாம். ஸோ எனக்கு எக்கனாமிக்ஸே தெரியாதுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணியே ஆகணும், 6th NCERT ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் நீங்கள் நல்லாவே தெரியும்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கு இது ரொம்ப 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 முக்கியங்க. அண்ட் தென் 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கு, இது ரொம்ப முக்கியமான புக்குங்க. அண்ட் தென் பேசிக் தெரியலனா நீங்கள் 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக 30 daysக்குள்ளே நம்மளால் எக்கனாமிக்ஸை திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் பொசிஷனை 30 days முடிச்சிடுறீங்க. அண்ட் தென் நீங்கள் ஆகஸ்ட் மந்த்லேருந்து என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். அதில் கவர் ஆகணுங்க. நாட் ஓன்லி எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அண்ட் தென் என்விரான்மெண்ட்டாக இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் எவ்ரிதிங் நம்ம கவர் பண்ணியே ஆகணும் ரிலேட்டட் டு த கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் தென் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணணும்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் MCQ எக்கனாமிக் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணணும். அண்ட் தென் பாலிட்டி மறந்துடுங்க. அது மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் பாலிட்டி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ஆகணும். பாலிட்டி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நிறைய மோர் நாலேஜ் கிடைக்கும். ஹவு டு எலிமினேட் த ஆப்ஷன்ஸ், ராங் ஆன்சர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் MCQ சால்வ் பண்ணணும். MCQ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய்ட்டு டெலிகிராம் இருக்குது, உங்கள் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாலிட்டி கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம், நிறைய UPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணுறோம், ஃப்ரீ தான். அதனால் அங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போது இதில் 45 days கொடுத்துருக்கோங்க. எதுக்குங்க 45 daysனா என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபி. ஸ்டாட்டிக் பொசிஷனை பொறுத்த வரையும் என்விரான்மெண்ட்டில் 15 days கவர் பண்ணிடலாங்க. இந்த புக் லிஸ்ட் தனியாகவே நான் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் பாருங்கள். என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக் பொசிஷன் 15 days நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. 30 days 40 daysலாம் எடுத்துக்காதீங்க. ஷார்ட் டூரேஷன் தான் என்விரான்மெண்ட்டை நீங்கள் 15 days கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுங்க. ப்ளஸ் திஸ் 30 days இருக்குல்ல, இந்த 30 days எதுக்குன்னா ஜியோகிராஃபியை பொறுத்த வரையும் கொஞ்சம் பிகினஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால் 30 days எடுத்துங்க. டே டு டே கான்செப்ட் புரியலனா கிளாரிஃபிகேஷன் கேட்டுங்க. திருப்பியும் சொல்கிறேன், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டுக்கலாம். அண்ட் தென் 30 days முடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா மேப்ஸ் பேஸ்டு, அதில் அந்த 30 days வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் தாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணிங்கன்னா மேப் பேஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறையவே இருக்கும். தஃபோர் ஜியோகிராஃபியை பொறுத்தவரை 8 questions ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அதில் அட்லீஸ்ட் 5 மேப் பேஸ் கொஸ்டின் இருக்கும். அண்ட் தென் 3 ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் வரலாம். தர்ஃபோர் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஜியோகிராஃபியை கவர் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் MCQs ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபி அலாங் வித் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸை கவர் பண்ணியே ஆகணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 45 days முடிக்கணும். இது எப்படிங்க 45 days முடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் அக்டோபரில் மிச்சம் ஒரு 5 days இருக்குங்க. நீங்கள் ஆகஸ்ட் 15th ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இங்கே ஒரு 30 days இருக்கும். அண்ட் தென் டிசம்பரில் ஒரு 10 days எடுத்துங்க. அந்த 4 நீங்கள் ஈஸியாக 40-45 days முடிச்சிடலாம். அண்ட் தென் லெட் அஸ் மூவ் ஆன் வித் டிசம்பர். அங்கே 10 days நான் இங்கே உங்களுக்கு 10 days டிசம்பரில் இங்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஹியர் இங்கே 21 days மிச்சம் இருக்கும். அதில் நீங்கள் 20 days என்ன பண்ணுங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் சப்ஜெக்டோட த ப்ரீவியஸ் நம்ம சொன்ன சப்ஜெக்ட் பாலிட்டி, அண்ட் தென் எக்கனாமிக்ஸ், அண்ட் தென் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், இதோட MCQஸும் நம்ம சால்வ் பண்ணோம் அலாங் வித் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் very vital role with respect to the science and technology and economics and then environment. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இதெல்லாம் புக்கில் இருக்காதுங்க. இது கரண்ட் அஃபேர்ஸு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேனோ டெக்னாலஜி, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரை டெய்லியே படிக்க ஆரம்பிக்கணும். சயின்ஸ், த பேசிக் சயின்ஸ் படிக்கணும். அப்படின்னா உங்களோட 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக் வரையும் படித்தாலே போதுங்க. 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக் படித்தாலே போதும். இன் அடிஷன் வித் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் சம் செலக்டிவ் புக், தி செலக்டிவ் சாப்டர்ஸ் படித்தாலே போதும் வித் ரெஸ்பெக்ட் டு த கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி அண்ட் தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்
ஸோ இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தென் லெட் அஸ் மூவ் ஆன் வித் டிசம்பரோட முடிச்சிட்டோமா? இப்போ மேஜர் ஆன சப்ஜெக்ட்லாம் முடிச்சிட்டோங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வேணா பாருங்கள். பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமி ப்ளஸ் அண்ட் தென் என்விரான்மெண்ட் ப்ளஸ் கன்ஃபார்மாக இந்த 3 இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 50+ கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம், அட்லீஸ்ட் 40+ கொஸ்டின்ஸாவது இருக்குங்க. இந்த 3த்தும் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும்னா பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்விரான்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அப்போனா ஜியோகிராஃபி என்ன அண்ட் தென் அப்படின்னு கேட்கலாம். ஜியோகிராஃபியை பொறுத்த வரையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஓகே. உங்களால் முடியல, கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலன்னா நம்ம விட்டுடலாம். நம்ம ஒன்றும் சென்டம்லாம் எடுக்க போகிறது கிடையாதுங்க. நம்ம கிளியர் பண்ணோம், கட் ஆஃப் 110 மார்க்ஸை கிளியர் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் 55+ கொஸ்டின்ஸை கிளியராக அட்டன் பண்ணி அங்கே கிளியர் பண்ணி ஆகணும். 75 அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் 55ஆவது கன்ஃபார்மாக உங்களால் ஆன்சர் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அதுக்கு நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட் பாலிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் தென் எக்கனாமிக்ஸை வெரி ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி நான் ஹிஸ்ட்ரி போர்ஷன் வந்திருக்கேன். இங்கே ஏன் 60 டேஸ் கொடுத்துருக்கேன்றது தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் நிறைய டேட்டாஸ் இருக்கும், அது ரொம்ப 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 முக்கியம். ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும், அதை ரொம்ப டெவலப் பண்ணிக்கணும். இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் 3ஆக பிரிக்கணுங்க. அண்ட் தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதனால தாங்க வந்து 60 டேஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் தென் மெடிவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் தென் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பிளேஸ் வெரி வைட்டல் ரோல். அண்ட் தென் ஹியர் யூ வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாவது வரலாம், 10+ கொஸ்டின்ஸ் வரலாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். தஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் நியர்பை மந்த் வரதுனால மறந்துடக்கூடாது, ஃபேக்ட்ஸ் எல்லாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜனவரி அண்ட் பிப்ரவரிக்கு அந்த 60 டேஸில் நம்ம தரோம். அந்த 60 டேஸ் நம்ம சால்வ் பண்ணும் போது எம்சிக்யூஸும் சால்வ் பண்ணோங்க. என்னென்ன போர்ஷன்ஸை ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், நம்ம முன்னால் பார்த்த எல்லா சப்ஜெக்டோட எம்சிக்யூஸும் சால்வ் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக கவர் பண்ணி ஆகணும், டே டு டே. அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட், சால்விங் த கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நீங்கள் மெயின்ஸ் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஆகணும். பிலிம்ஸை கிளியர் பண்ணலாம், பெரிய விஷயம் இல்லைங்க. யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னா மெயின்ஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டெய்லி நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தேவைன்னா நீங்கள் அந்த லிங்கை ஜாயின் நீங்கள் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். Therefore we will provide you the questions also. So let us move on with மார்ச் அண்ட் ஏப்ரல். இப்போ மார்ச் மாதம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ரீடிங் எல்லா சப்ஜெக்டோட ஃபஸ்ட் ரீடிங் முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 மாதத்தில் செகண்ட் ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம செகண்ட் ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அண்ட் தென் நம்ம ரிவைஸ் பண்ணிடணுங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிசேட் பேப்பர், நீங்கள் நல்லா சிசேட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த 2 மாதம் போதும். அண்ட் தென் சிசேட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனா நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜனவரி 2022 ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா இந்த சிசேட் பேப்பருக்கு. நான் பேசிக் மேக்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 month ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை 4 month மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Therefore நீங்கள் அந்த பேப்பர் 2வையும் கிளியர் பண்ணிடலாம். பேப்பர் 2 உங்களுக்கு தெரியும், அது கம்பல்சரி பேப்பர். அதை கிளியர் பண்ணால் மட்டும் தான் ஜிஎஸ்ல நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அதை வேலிடேட் பண்ண முடியும், நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அகைன் நம்ம யூபிஎஸ்சி நெக்ஸ்ட் இயர் எழுதுற மாதிரி ஆகிடும். 1 year கம்ப்ளீட்டாக சைக்கிளில் வந்து நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணணும், படிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பேப்பர் 2வையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் டெய்லி இந்த மார்ச் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணோம், டெய்லி மினிமம் கொஞ்சம் கொஞ்சமாக 100 கொஸ்டின்ஸ் டெய்லியும் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் 10 daysக்கு அப்புறம் 150 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கப்புறமா 200+ கொஸ்டின்ஸ் டெய்லியும் சால்வ் பண்ணி ஆகணுங்க. ஸோ எம்சிக்யூ நம்மளுக்கு தேவைன்னா ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் கேளுங்க, நான் தரோம். அண்ட் தென் இங்கேருந்து செகண்ட் ரீடிங், ஆல் த சப்ஜெக்டோட செகண்ட் ரீடிங் நம்ம ரிவைஸ் பண்ண தான் ஈஸியாக ஞாபகம் வரும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண தான் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், அண்ட் தென் நம்மளோட எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி கரண்ட் அஃபேர்ஸை வந்து கவர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரையும் இந்தியன் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அப்படி இல்லைனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரை படிக்கணும். நம்மளை பொறுத்த வரையும் நம்மளுக்கு ஈஸியாக இந்து நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு கிடைக்கிது. தேர்ஃபோர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இந்து எடிட்டோரியல் நம்ம படித்தே ஆகணும். அண்ட் தென் எடிட்டோரியல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய படிக்கணும். இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக வந்துச்சுன்னா இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக படிக்கணும். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா பார்க்கணும். என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுனாலும் பார்க்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் வைட்டல் ரோல். தேர்ஃபோர் அதை நல்லாவே படிக்கணும். அண்ட் தென் டெய்லி கோ த்ரூ த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆஃப் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நான் உங்களுக்கு பர்சனலாக இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்தவரையும் நல்லாவே உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி இந்து நியூஸ் பேப்பரை வந்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு அதில் பிடிஎஃப்பும் நல்லாவே தராங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு
ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுக்குறாங்க, மெயின்ஸ் ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க, அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் தராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாலே ஈஸியாக ப்ரிலிம்ஸை வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் செஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா புக் லிஸ்ட் பார்க்கலாம், ப்ரீஃபாக என்னென்ன புக் லிஸ்ட் பார்க்கணும். ரொம்பலாம் குழம்பிக்க வேணாங்க, ரொம்ப செலக்டிவாக ஒரு புக் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். சிம்பிள். All the best. Meet you in the next class. Have a good day. Thank you all once again. Have a good day.